வந்து 250 to 300 தாங்க. அதிகபட்சமாக 300 தான். நிறைய கிடைக்கணும்னு நினச்சி தான் நாங்கள் ஓடுறோம், ஆனால் முடியல. கிடைக்கிற வருமானம் கம்மிதான் இருந்தாலும் குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ண முடியுதுன்னு செருப்பு தைக்கும் தொழிலாளி உருக்கமா பேசியிருக்காரு. குழந்தைகளோட நேரத்தை செலவிட முடியுது, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறோம், இதை விட வேற என்ன வேணும்னு நெகிழ்ச்சியா பேசியிருக்காங்க. ஈரோடு ராஜாஜிபுரம் பகுதியில ஏராளமான செருப்பு தைக்கும் தொழிலாளிகள் இருக்காங்க. அதே பகுதியில தலைமுறையா செருப்பு தைக்கும் தொழில் வந்து செஞ்சுட்டு வராங்க. அதுல பாபு அப்படின்றவரும் இருக்காரு. கடந்த 50 வருஷமா இந்த தொழில்ல ஈடுபட்டுட்டு வரும். ஒரு நாளைக்கு தனி நபரா பாத்தீங்கன்னா 6 செருப்புகளை மட்டும் தான் உருவாக்க முடியும். அதுக்கான வருமானம் ஒரு 300 ரூபாய் அப்படின்னு வச்சுக்க. அது ரொம்ப சொற்பமான ஒரு அமௌண்ட் தாங்க. இருந்தாலும் குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ண முடியுது. இப்பெல்லாம் எல்லாத்துக்குமே மிஷின் தானங்க. அதே மாதிரி செருப்பு தைக்கிறதுக்கும் மிஷின்லாம் வந்துருச்சு. நிறைய மாடல்ல கலர்ல எல்லாம் இருக்குங்க. ஆனா நாங்க பாத்தீங்கன்னா கையாலேயே இந்த செருப்புகள்லாம் உருவாக்குறோம். இது கால் வலி, உடல் சூடு மற்றும் எடை குறைவு அப்படின்னு நாங்க உருவாக்குற இந்த செருப்புகள்ல பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்கு. நாங்க தயாரிக்கிற மாட்டுத்தோல் செருப்புகள் தான் பல்வேறு வண்ண மாடல்கள்ல மத்த நிறுவனங்கள் வந்து இயந்திரங்கள் மூலியமா வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ப்ரோமோட் பண்ணி அதை விக்கிறாங்க. சோ நாங்க எங்க கையாலேயே பண்றோம், குறைஞ்ச அளவுல உற்பத்தி பண்றோம். சோ அதை விக்கிறோம், ரொம்ப மனநிறைவோடு இருக்கும். இந்த செருப்பு தைக்கிற தொழில இருந்து பல பேர் பாத்தீங்கன்னா வேற வேலைக்கெல்லாம் போயிட்டாங்க. சோ இதனால சில பணியாட்கள் பற்றாக்குறையும் இருக்கு. சில பல குறைகள் இருந்தாலும் கிடைக்கிற வருமானத்தை வச்சு குடும்பத்தோட மனநிறைவா வாழ்றோம் அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு வருமானம் வந்து 250 to 300 தாங்க. அதிகபட்சமாக 300 தான். இதுக்கு மேலே இல்லைங்க சார். நிறைய கிடைக்கணும்னு நினச்சி தான் நாங்கள் ஓடுறோம், ஆனால் முடியல. மெட்டீரியல் கிடைக்கிறது இல்லைங்க சார். எங்களுக்குன்ற ஃபெசிலிட்டி ஒன்றுமே இல்லைங்க சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேமிப்புன்ட்டு ஒன்றுமே இல்லைங்க. எல்லா பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்குது எங்கள் பிள்ளைங்க எல்லாமே. நாங்கள் வந்து சேமிக்கிற அளவுக்கு ஒன்றுமே எங்களுக்கு வருமானம் இல்லைங்க சார். அன்றாட பொழப்பு தான் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன தேவையோ அன்றைக்கி சம்பாதிச்சு அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் டீ கிளம்பு இருக்கும், அவ்வளோதான். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். மறுபடியும் நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆரம்பித்த இடத்துல முடிஞ்சிடும். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த மாதிரி தான் எங்கள் பொழப்பெல்லாம் ஓடிட்டுருக்கு. மற்றபடி இதில் வருமானன்ட்டெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சார். 250 to 300 அதிகபட்சம் நிறையா சம்பாதிக்கணும்னு நினச்சா 400 ரூபாய்ங்க சார். எங்கள் குழந்தைங்க நல்லா படித்து ஏதோ ஒரு வேலைக்கு போனாங்கன்னா அவங்க பொழப்பை பார்த்துக்குவாங்க. இப்போலாம் ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க. நாங்கள் இதே நிலைமையில தான் இருக்கோம். இதே வீடு இதே இடத்துல தான் இருக்கிறோம். 30 வருஷமாக இப்படியே தான் ஓடிட்டுருக்கோம் சார். இதுக்கப்புறம் ஒரு வீடு எதுவுமே கட்டல. நாங்கள் வச்சுருக்கிற சைக்கிளே தான் ஓட்டிகிட்ருக்கோம். இது வண்டி கூட இன்னும் வாங்கலைங்க.